நாங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி பல குறைகளை சொல்லுகிறார்கள். சொன்னாலும் என்ன பொறுத்தவரையிலே விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம். எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு ஹவு பெஸ்ட் we can do அதுதான் மிகவும் முக்கியமானது. நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பாதுகாடை அல்லது வரவு செலவு திட்டத்தை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். இந்த 75 வருடம் மோசமான ஒரு பொருளாதார வழிகாட்டலுக்கு போன நாடு அதை உடனடியாக செய்ய முடியாதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளவு சிக்கனமாக வீண்விரையும் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்தலாம் என்னும் போது அதுக்கு டிஜிட்டலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்றேன். நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த மக்கள் வழங்கிய ஆணைக்கு எந்த செயற்பாடுகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே பலரை கைது செய்வதும் பலரை தேடுவதும் பலர் மீது குற்றங்கள் சுமத்துவதும் கைது செய்தவுடன் உடனடியாக அன்றைய தினமே நீங்கள் விடுவிப்பதும் இவ்வாறான ஒரு நாடகம் ஒன்று இந்த நாட்டிலே நடைபெறுகின்றதா என்று மக்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாடக விளையாட்டுகளை தவிர்த்து சிறந்த ஒரு பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த பொருட்களுடைய விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை செய்ய வேண்டும். தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து அந்த செகண்டரி லெவல் இரண்டாம் தர நிலை என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் விஞ்ஞான கல்வி தொழில்நுட்ப கல்வி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி என்பன நிறைவாக வழங்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய டிஜிட்டல் பொருளாதார எண்ணத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை நாங்கள் வடித்தெடுக்க முடியும் அல்லது பயிற்றுவித்தெடுக்க முடியும் அல்லது அந்த அறிவாற்றலை கொடுக்க முடியும். அவ்வாறு கொடுக்கின்ற போது நாங்கள் பல நன்மைகளை பெறலாம்.